இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பின்னால், சஹாபாக்களுக்கு பின்னால், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முஜ்தஹிதுகளுக்கெல்லாம் பின்னால் நல்ல மனிதர்கள், சாலிஹான அல்லாஹ்வின் இறைநேசத்தை பெற்ற வலிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அந்த மேதைகளை பற்றி. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். வலிமார்கள், அவுலியாக்கள் என்று சொல்லுகின்றோமே, அவர்கள் என்றால் யார்? வலிமார்கள் என்றால் யார்? அவுலியாக்கள் என்றால் யார்? அல்லாஹ்வின் இறை நேசத்தை தங்களுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட அந்த சாலிஹான மனிதர்கள் யார்? அல்லாஹ்வே அல் குர்ஆனில் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ். அவுலியாக்கள் என்றால் யார் தெரியுமா? அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம். அவர்கள் எதற்காக வேண்டியும் பயப்பட மாட்டார்கள். வலா ஹும் யஹ்ஸனூன். என்ன நடந்தாலும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுடைய சொத்து அழிந்து போனால் அதற்கு கவலைப்படவும் மாட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் அதற்கு கவலைப்படவும் மாட்டார்கள், பயப்படவும் மாட்டார்கள், அச்சம் கொள்ளவும் மாட்டார்கள். குத்துபுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு மாபெரும் வலியுல்லாஹ், மாபெரும் மேதை முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி. இவர்கள் மிக பெரும் ஒரு வியாபாரி, கப்பல் வைத்து வியாபாரம் செய்த ஒரு வியாபாரி, மிக பெரும் ஒரு செல்வந்தர். இவருடைய கப்பலை இவர் கடலிலே பானங்களை ஏற்றி, இவருடைய சாமான்களை எல்லாம் ஏற்றி அனுப்பி விடுகின்றார்கள். சில நாட்களுக்கு பின்னால் ஒரு செய்தி வருகின்றது, நாயகமே, உங்களுடைய கப்பல் கடலிலே அப்படியே உங்களுடைய சரக்கு சாமான்களோடு தாண்டு விட்டதாம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். மறுபடி செய்தி வருகின்றது சில நாட்களுக்கு பின்னால், குத்துபுல் ஆலமே, அது உங்களுடைய கப்பல் அல்ல, வேறு ஒரு கப்பல், மாறுதலாக உங்களுடைய கப்பல் என்று சொல்லிவிட்டோம், உங்களுடைய கப்பல் பாதுகாப்பாக நாட்டுக்கு மறுபடியும் திரும்பி வருகிறதாம் என்று சொன்னார்கள். மறுபடியும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்களாம். இதனை கேட்டிருந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய மாணவர்கள் கேட்டார்களாம், உஸ்தாதே, குத்துபுல் ஆலமே, உங்களுடைய கப்பல் தாண்ட பொழுது, தாண்டு விட்டது என்று சொன்ன பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள். அது உங்களுடைய கப்பல் கிடையாது, உங்களுடைய கப்பல் மறுபடியும் வருகிறது என்று சொன்ன பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள். கவலையான நேரம் வந்த பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள். அது உங்களுடைய கப்பல் கிடையாது, மறுபடி வருகிறது என்று சந்தோஷமான செய்தி கேள்விப்பட்ட பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள். காரணம் என்ன என்று கேட்டார்கள். இவர்கள் சொன்னார்களாம், ஆக்குகின்றவனும் அல்லாஹ், அழிக்குகின்றவனும் அல்லாஹ், எனக்கு கப்பலை தந்தவனும் அல்லாஹ், அதிலே சாமானை ஏற்றி அனுப்பினவனும் அல்லாஹ், அதனை தாண்டதாக எனக்கு செய்தியை அனுப்பினவனும் அல்லாஹ், அது தாழவில்லை என்று மறுபடியும் தகவலை சொன்னவனும் அல்லாஹ். எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் சக்திக்கு அப்பாற்பட்டதாக எதுவுமே நடக்க முடியாது. என்ன நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற பழக்கத்தை நாங்கள் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இதுதான் சூஃபித்துவம், இதுதான் மெய்ஞான கலை. எங்களுடைய உள்ளத்திலே கவலைகள் வருகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். சந்தோஷம் நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குகின்றான். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற வேண்டுமா? உங்களுடைய உள்ளங்கள் சாந்தமான மகிழ்ச்சியான நிலையிலே இருக்க வேண்டுமா? பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான்.